நம்மளுடைய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மை என்ன? கலைத்துறையில் உள்ள நம்முடைய துலாம் ராசி என்பர்கள் பட்டம் பேரு புகழ் வாங்குவதற்கான வாய்ப்புண்டு. பெரிய ஒரு கிரீடம் உங்கள் தலையில் வச்ச மாதிரி தான். அப்படியே சூப்பர் தம்பி, நீ நல்லா இருடா, சூப்பர்ரா பாப்பா, நீ ரொம்ப நல்லா வருவடா அப்படின்னு சொல்கிற ஒரு கிரீடம் கிரகங்கள் வைக்கிறது. அப்போ அந்த கிரீடத்தை பயன்படுத்தி உங்களுக்கான ஒரு பக்குவத்தை உருவாக்கி நீ வெற்றி பெறணும்னு நினச்சா ஃபஸ்ட்டு இந்த தேவையில்லாத ஒரு நெகட்டிவான விஷயங்களை தூக்கி எறிங்க. உங்களை சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு குறை சொல்லிட்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிவிட்டு உங்களை இயக்க விடாமல் நபர்களை நீங்கள் கூட வச்சிருப்பது தான் உங்களுடைய பெரிய தவறு. அப்போ நீங்கள் கரெக்டான விஷயங்களை சரியாக செஞ்சீங்கன்னா கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அதேபோல் நம்முடைய துலாம் ராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதி நபர்கள் இறக்க குணத்தாலே ஒரு ஏமாந்துறீங்க. கிட்டத்தட்ட 70% நபர்கள் அப்படித்தான் இருக்கீங்க. 30% தசாபுத்தி நல்லா இருந்தால் அவங்கள இறக்க குணத்தால் லாக் பண்ண முடியாது. ஆனால் உங்களை மட்டும் கிரகங்கள் ரீதியாக இயக்கும் பொழுது ஒரு சின்னதாக உங்கள்கிட்ட அன்பு காட்டுற மாதிரியோ ஒரு பாசம் காட்டுற மாதிரியோ பேசிட்டா நீங்கள் அவங்களுக்கு அடிமை. அவங்க என்ன சொன்னாலும் கேட்பீங்க. அவங்க உங்கள்கிட்ட பேசுகிற நீங்கள் வருத்தப்படுவீங்க, அவங்கள கண்டுக்கிறவே மாட்டாங்க. அப்போ இந்த இயக்கத்துக்குரிய தன்மையில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத நபர்களுடைய பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வாரங்கள் புதன்கிழமை நீங்கள் சுக்கிர ஓரையில் நீங்கள் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு செய்வது ரொம்ப முன்னேற்றம். அப்போ எந்த விஷயத்தை இந்த கிரகம் இயக்கி கொடுக்குது அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதியாகவும் வருகிறார். அப்போ அவருடைய நீங்கள் ஒரு ஓரையில் போய் நீங்கள் அவரை போய் கும்பிடும்போது உங்களுடைய அத்தனை விதமான ரகசியங்களும் உங்களுடைய அத்தனை விதமான பொக்கிஷங்களும் பாதுகாக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை.